J1N1 எப்போ ஒரு புதுசாக J1N2 ஆகி நம்மளை கொல்ல வருமோ நம்மளால சொல்லவே முடியாது. ஐ கீப் டெலிங் பீப்புள், நம்ம கழுத்துக்கு மேலே ஒரு டெமோக்ரஸ் சோர்டு கத்தி இருக்க தான் செய்யுது. அது எப்போ மாறினாலும் எப்போ சார் இது கம்ப்ளீட்டாக இந்த கோவிட்-19 அபாலிஷ் ஆகும்? ஐ திங்க் இன்னும் 10-15-20 வருஷம் ஓடிட்டு தான் இருக்கும். பயங்கர ஒரு ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்துருச்சு நார்த் சென்னையில். அது எவ்வளோ பேருடைய இது சாப்பாடு மூலமாக, தண்ணி மூலமாக உள்ளே போச்சோ, தோல் மூலமாக உள்ளே போச்சோ யாராலையும் சொல்ல முடியாது. இதனால் இந்த எக்ஸ்போஷனால் யாரோ ஒருத்தருக்கு வந்து பிளட் கேன்சர் வரலாம், வராது யாராலையும் சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. பட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த அஸ்வினி வந்து உட்காந்துறாங்க 3 நாள் தூங்காமல். ஏன்? அது ரயில்வே மினிஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இல்லை நீ நல்லவன் உங்கள் ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியுமா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலின் மேனேஜிங் டைரக்டர் திரு JS ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ மேம். ஓகே சார். சார் மீண்டும் வந்து கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு சார். ஒமிக்ரானுடைய சப்வேரியண்டான JN.1 ஜெர்மனியில் கூட ஒரு 3 லட்சம் கேசஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாலையும் ஒரு மோர் தென் 3000 கேசஸ் இப்போ வந்திருக்கு சார். இதை பாதிப்பு ஏற்படுத்துமா? அதாவது இந்த கொரோனாவோட வைரஸோடைய தன்மையே அதுக்கு மேலே இந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் பார்ட்டிகிள்ஸ். அது இப்படி தான் ஒரு வைரஸ்னால் அப்பப்போ தானவே அப்படி திரும்பிடும். அப்போ வந்து அது வந்து வேறு வைரஸ் ஆகிடுது. அதே அதாவது நம்ம ABCD ஒரு வைரஸ்னால் ACBD ஒரு வைரஸ், ADBC அதே பார்ட்டிகல்ஸ் தான். அது வெவ்வேறு மாதிரி அது அமைப்பு ஆர்கிடெக்சரை மாற்றிட்டு அமைப்பை மாற்றிட்டு மாறிடும். இப்போ நீங்கள் சொன்ன போல் லேட்டஸ்ட் வந்து இந்த J1N1. இது 2 விஷயங்க. இது மாறும்பொழுது ஒன்று அதோடைய விருலன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோடைய பவர் டு அட்டாக் அது சில சமயம் அதிகமாகும். நீங்கள் சொன்ன போல் அதை டெல்டா வரும்போது பயங்கர அடி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஓமைக்ரான் அந்த அளவுக்கு அடிக்கலை. ஸோ விருலன்ஸ் ஒன்று, அதாவது நம்மளை தாக்கக்கூடிய சக்தி, கொல்லக்கூடிய சக்தி. 2வது பரவக்கூடிய சக்தி ஆர் இன்ஃபெக்டிவிட்டி. அதான் அந்த R0ன்னு சொல்லுவோம், அதாவது எவ்வளவு சீக்கிரமாக ஒருத்தர் வந்து இன்னொருகிட்ட அந்த தொற்று நோய் போகுதுன்னு. ஸோ இதோடைய யாருக்குமே தெரியாது என்ன மாதிரி அது மாறும், என்ன மாதிரி அந்த ப்ரோட்டீன் இது மாறும். ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி குளிர்காலம் வந்தால் இந்த மாதிரி தொற்று பரவலாம் அதிகமாக இருக்கே, என்ன காரணம் சார்? ஆமாம், ஏன்னா அது வந்து 2-3 காரணம். பொதுவாக வைரஸஸ் வந்து எங்கே இந்த பனி கொஞ்சம் விழுந்து அப்படி இருக்குதுல்ல, அந்த மாய்ஸ்சரோடு அது இருக்கலாம். 2வது பொதுவாகவே ஜனத்தொகை குளிர்காலத்தில் கொஞ்சம் சேர்ந்து இருப்பாங்க, மக்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கூடியிருப்பாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இதனால தான் அதே தொற்று நோயாக இருந்தாலும் அதே வைரஸாக இருந்தாலும் குளிரில் வந்து அந்த பரவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ சம்மரில் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல திரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்ததுக்கு வந்து இந்த பரவல் R0 வந்து ஒரு டெல்டா ஒரு ஒமைக்ரான் அளவுக்கு இல்லைனா கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பரவிட்டு இருக்கு. ஏன்னா 1 lakh 2 lakhலாம் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த டபுளிங் பயங்கரமாகிடும். 2வது எங்கள் எல்லாருக்கும் என்ன வரின்னா திருப்பியும் இது வந்து திருப்பி மாறிக்கிட்டு இந்த டெல்டா மாதிரி பயங்கர பேட் லங் இன்ஃபெக்ஷன், பேட் காஃப். இது வரைக்கும் நாங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப அதிகமான இந்த காஃப், ஃபீவர் பயங்கரமாக இருக்குது, விடாமல் இருக்குது. அந்த ஃபீவர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃபீவராக இருக்குது. யூஸ்வலாக வைரஸ் ஃபீவர்னால் மேலே வரும் இறங்கிடும், அப்போ கொஞ்சம் திருப்பி மேலே வரும் இறங்கிடும். இது வந்து கண்டினியூஸ் ஃபீவராக இருக்குது. ஹெட்டேக்குங்கிறது ரொம்ப சிவியராக இருக்குது. அண்டு இருமல், பயங்கரமான இருமல். சரியாயிட்ட அப்புறம் கூட ஒரு 3 or 4 2 வாரம் 10 நாளுக்கு இரும்பிட்டு இருக்கு. பட் நல்ல காலம் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரேட், இறந்து போகிற மரண ரேட் பார்த்திங்கன்னா நல்ல காலம் இந்த J1N1க்கு இது வரைக்கும் அதிகமாக இல்லை. அந்த J1N1 எப்போ ஒரு புதுசாக J1N2 ஆகி நம்மளை கொல்ல வருமோ நம்மளால் சொல்லவே முடியாது. ஐ கீப் டெலிங் பீப்புள், நம்ம கழுத்துக்கு மேலே ஒரு டெமோக்ரஸ் சோர்டு கத்தி இருக்க தான் செய்யுது. அது எப்போ மாறினாலும் திருப்பியும் அந்த கோவிட் முதல்ல வைப் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். சார் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சார்? என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்குது? குட், நீங்கள் சொன்ன வந்துருச்சுன்னா தப்பிக்கிறது கொஞ்சம், ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் சரியாயிடும் அது மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லா வைரஸ்க்கும் ஒரு காமன் கோல்டு கூட நமக்கு இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் இல்லை. பட் நீங்கள் சொன்ன போல் இந்த தருணத்தில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸு அல்லது கேன்சர் கீமோதெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ் அல்லது
வயோதிகர்கள் 65க்கு மேல் 70க்கு மேற்பட்ட ஆட்கள், அல்லது பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த இப்போ தான் கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு வர்ற அந்த ஸ்டேஜில், இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் பத்திரமா ஒரு பப்ளிக் நிறைய ஜனத்தொகை இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, மேக்ஸிமம் இப்பேற்பட்டவங்க அட்லீஸ்ட் முகக்கவசம் போடுறது நல்லது. சமீபத்தில் நம்ம மாசு சொல்லியிருந்தார் எல்லாம் போடுங்கன்னு. அது ரொம்ப எனக்கு அது உடன்பாடு. ஏன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. இது மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டு, கேன்சர், வீக் பீப்புள், ஓல்ட் பீப்புள், மேஜர் ஆப்ரேஷன், இவங்க முகக்கவசம் போடணும். அண்ட் எல்லாரும் திருப்பியும் அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் வந்துடும் தெரியுமா, அந்த கை டிஸ்இன்ஃபெக்ஷன் சானிடைசர், அது கூட திருப்பியும் ரூல்ஸ் ஆர் த சேம். மேக்ஸிமம் கை கொடுக்க வேண்டாம், மேக்ஸிமம் கை சானிடைஸ் பண்ணுங்கள். வாயாலவோ மூக்காலவோ வர்றதோட கையால் தான் ரொம்ப ஜாஸ்தி வருது. அதே போல் பப்ளிக் ஜனத்தொகை ரொம்ப இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. இதே 3 நாள் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அடக்குங்க. இது மாதிரி இதே 3-4 ரூல்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஐ எம் அஃப்ரேட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரக் போட்டால் டப்புன்னு போயிடும் அப்படி சொல்கிறதுக்கு. ஓகே சார், இப்போ வேரியண்ட்டாக வந்துட்டே இருக்குது. ஒரு பேக் டு ஓல்டு ஸ்டோரிஸ் மாதிரி எப்போ சார் இது கம்ப்ளீட்டாக இந்த COVID-19 அபாலிஷ் ஆகும்? ஐ திங்க் இன்னும் 10-15-20 வருஷம் ஓடிட்டு தான் இருக்கும். இது இனிமேல் லைஃப் வந்து கொரோனாவோட வாழ பழகிக்கணுங்கிறீங்க? வாழ பழகிக்கணும். இதே மாதிரி தான் முதல் முறை 1919 முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்துச்சு. அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட போகலையே. இன்றைக்கி கூட இன்ஃப்ளூயன்ஸா வந்து 500-600 1000 பேர் 6 lakh எவ்ரி இயர் கொண்டுகிட்டு தான் போகுது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வயசானவங்க இன்னும் ஜுரம் வரும், அப்படியே சாஞ்சிடுவாங்க. ஸோ இந்த எப்படி இன்ஃப்ளூயன்ஸா வந்து நம்மளை தாக்கிட்டு போகுதோ வயோதிகர்களை, அது போல் இப்போ கொரோனாவும் வந்துருச்சு. என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸா ஒரே ஒரு அடி ஒரு சுற்றுச்சு 1919. இது திருப்பி சுற்றிட்டு இருக்கு 19லேருந்து 20, 20லேருந்து 21. ஸோ அந்த பயம் தான் துர்கா பிரசாத். இப்போ என்னமோ வைரஸஸே சுற்றி இருக்கிற கதிர்களாலவும் கெமிக்கல்ஸாலவும் வேறு மாதிரி அந்த வைரஸோட எவல்யூஷனாலவும் வைரஸ் இது மாதிரி இவால்வ் ஆகிட்டு வருதுங்கிற ஒரு பயம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. சரி, இப்போ ஒருத்தர் COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க என்ன வழிமுறைகளை பின்பற்றணும்? ஓகே, 1 ஐசோலேஷன். அவங்க வந்து தனியாக இருக்கணும். அந்த இடத்துல யாரோடையும் டைரக்ட் கான்டாக்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. 2 நிறைய தண்ணி குடிக்கணும், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். 3 நிறைய வைட்டமின் சி. அது நீங்கள் வந்து ஆரஞ்சஸ் அது மாதிரி சாப்பிட்டாலும் சரி, இல்லை வைட்டமின் சி டேப்லெட்ஸ் போட்டாலும் நல்லது தான். 4 ஜிங்க். தேர் ஆர் சம் கான்ஃப்ளிக்டிங் தியரிஸ், பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் நீங்கள் சாப்பிட்டா அது நல்லது. 5வது இந்த ஹெர்பல் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்த அஸ்வகந்தா, துளசி, ஷிலாகேஜ், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டால் நல்லது. 6வது ஒரு குறிப்பிட்ட ஆன்டிவைரல் இல்லை. ஆனால் 7வது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்போ இந்த வைரஸ் நம்ம லங்ஸை தாக்குது இல்லை, இந்த பாக்டீரியாங்கிறது அதோட வைரஸோடவே வரும். வைரஸ் முதல்ல அடிச்சுட்டு போயிடும். வைரஸ் அடிக்கும்பொழுது எந்த ட்ரக்கும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பாக்டீரியா அடிக்கும்ல, பாக்டீரியா அடிக்கும்போது தான் சாவு வரும். பாக்டீரியாவை கொல்றதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் இருக்குது. ஸோ இது கொரோனா தானே, தொற்று நோய் தானே, இதுக்கு மாத்திரையே இல்லை அப்படி படுத்திருக்கக்கூடாது. இந்த பாக்டீரியா வரும்போது கூட தக்க நேரத்தில் ஆன்டி பாக்டீரியல், அது வந்து இந்த ஆக்மெண்ட்னா இருக்கலாம், அதாவது ஒரு டைப் ஆஃப் அமாக்சிசிலின் கிளாக்சிசிலின் மாதிரி ஆக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது அனதர் காமன்லி யூஸ் ட்ரக் வந்து அசித்ரோமைசின் சொல்லுவாங்க, இந்த கிளிண்டாமைசின். ஆன்டிபயோட்டிக்ஸ் தயவுசெய்து அந்த கொஞ்சம் இருமலோட அந்த ஃப்ளெம்மு டொப்புன்னு வந்து மஞ்சள் வரும், நாத்தத்தோடு வரும், ஜுரத்தோடு, அது வந்து உடனே தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துங்க. தயவுசெய்து எல்லோரும் டெக்னாலஜி பயன்படுத்துங்க. நான் சொன்ன அந்த ஆப் கீப் மூலமான விஷயங்களில் உங்கள் ஆக்சிஜன் செக் பண்ணிக்கங்க. டெலிமெடிசன்லேயே உங்கள் டாக்டர்கிட்ட தயவுசெய்து போய் உங்கள் டாக்டர் கிளினிக்கில் உட்காந்து உங்களை மாதிரி 10 பேருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இந்த கோவிட் கொடுத்துட்டு வர தேவையில்லை. வீட்லேயே உட்காந்து எல்லாம் டெலிமெடிசன்லேயே பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார், அடுத்ததாக டிசம்பர் 26ஆம் தேதி எண்ணூரில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் லீக் ஆச்சு சார். அடிக்கடி இந்த மாதிரி பார்க்குறோம், ஏதாவது அமோனியா கேஸ் லீக் ஆகுறது, மக்கள் சஃபகேட் ஆகிட்டு அந்த இரவு நேரங்கள்லாம் அதிகமாக வந்துடுது, மருத்துவமனைக்காக ஓடுறாங்க. இது இவங்களுக்கு லாங் டேர்மில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? எந்த கெமிக்கல் நம்ம சிஸ்டமில் இறங்கினா கூட யாராலுமே இந்த கெமிக்கல் ரசாயன பொருளால் எந்த பாதிப்பும் எதிர்காலத்தில் வராதுன்னு அடித்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாரம்லாம் நான் பேசியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இன்றைக்கி கூட ஜப்பானில் இது குழந்தைங்கள் வந்து பயங்கர டிஃபார்மிட்டிஸோட ஹார்ட்டில் ஹோலு இப்படி அப்படின்னு பிறக்கிறாங்க. இதனால் 1945 ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட அணுகுண்டுகளால் அதோட இம்பாக்ட் இன்னும் இருக்குது ரைட் அன்டில் 20. ஸோ 80 years ஆக போகுது. இப்போ 77 years, இன்னும் 78 years. அஃப்கோர்ஸ் ரேடியேஷனுங்கிறது ஒரு அமோனியா கேஸ் லீக்கோடைய ரசாயன
தாக்கலும் ஒரு ரேடியேஷன் ஒரு அணுகுண்டுடைய தாக்கலும் வெவ்வேறு தான், அதோடைய தாக்கல் ஜாஸ்தி. பட் யாராலுமே அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அதே போல் இந்த ஃப்ளட்ஸ் வரும்பொழுது, இந்த பேரிடர் வரும்பொழுது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்துருச்சு நார்த் சென்னையில். அது எவ்வளோ பேருடைய இது சாப்பாடு மூலமாக, தண்ணி மூலமாக உள்ளே போச்சோ, தோல் மூலமாக உள்ளே போச்சோ யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஏன் இப்போ எங்கே பார்த்தாலும் வியாதி வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் எங்கே பார்த்தாலும் கேன்சர் வந்துக்கிட்டே இருக்குது? சுற்றுச்சூழலில் இருக்கிற நமக்கு தெரியாத ரசாயன தாக்கம், கெமிக்கல் அசால்ட். ஸோ இந்த அமோனியா, அந்த டெம்பரரியாக அந்த கேஸ் வந்ததுனால லங் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் ப்ராப்ளம் அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ வெயிட் பண்ணி தான் இதனால் இந்த எக்ஸ்போஷராக யாரோ ஒருத்தருக்கு வந்து பிளட் கேன்சர் வரலாம். ஓகே, வராது யாராலையும் சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. பட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ எந்த ஒரு ரசாயன, இப்போ போபால் தாக்கல் அங்கே இன்னும் பிரச்சனை இருக்குது இந்த யூனியன் கார்பரேட். ஸோ நம்ம எப்போவுமே ரசாயனம் இந்த நுகர்வு ரசாயனம் புதுசு போகும்பொழுது இதோட வர்ற இந்த டேஞ்சர்ஸும் இதோட ஆபத்துகளும் நம்ம ஒரு குடிமக்கள்ங்கிறதுல, ஒரு பொதுமக்களுங்கிற ஒரு ரீதியில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். துர்கா சார், இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக மாசு வாரியம் வந்து ஆட்களை போட்டிருப்பாங்க. அந்த எந்த அளவுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு, ஏன் அந்த மௌக்லி வாக்கத்தில் வந்து விழுந்துச்சு. ஆனால் அந்த மௌக்லி வாக்கம் வந்து முதல் பார்க்கும்பொழுது அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த பர்டிகுலர் பில்டிங் ஸ்டேபிள்னு தான் போட்டுருந்துச்சு. அப்புறம் பார்த்தா யாரோ லஞ்சம் கொடுத்துட்டு அவங்க தெரிஞ்சவங்கன்னு பண்ணாங்க. அதுபோல் இந்த மாசு வாரியம் வந்து யார் அந்த சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, இது ஓகேயா இருக்குது, யார் அதை செக் பண்ணாங்க, அதை டீட்டெயிலாக பார்க்கணும். துர்கா பிரசாத், கட்டாயமாக நான் அரசியல் செய்கிறதுக்காக சொல்லலை. எங்கே நடந்தாலும், எந்த நாட்டில் நடந்தாலும் அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஸோ தயவு செய்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பயபக்தியாக அந்த மாசு வாரியம் இருக்கிற ஆட்கள் வந்து ஒழுங்காக நிர்வகித்து எதனால் இது வந்துச்சுன்னு அந்த ரூட் வேருக்கு போகிறது வரைக்கும் நானும் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுங்கிறீங்க. எந்த ஒரு 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 பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த அஸ்வினி வந்து உட்கார்ந்தாருங்க 3 நாள் தூங்காமல். ஏன் அது ரயில்வே மினிஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? அது இல்லை நீ நல்லவன் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல முடியுமா? அஸ்வினியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா அதே போல் இங்கே வந்து மாசு வாரியம், தமிழ்நாட்டு அரசோடைய மாசு வாரியத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த கேஸ் லீக், அமோனியா கேஸ் லீக். சார், அது ஏதாவது நிவாரணம் கொடுத்தா போதுமா, இல்லை மக்களுக்கு அக்யூட்டாக வந்து அந்த டீட்டெயில் வந்து எப்படின்னா நல்ல காலம் இதில் வந்து புஷ்ஷுன்னு டைரெக்டாக லங்குள்ள அடிக்கல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி அமோனியா கேஸ் அடிக்கும்பொழுது இந்த எங்கெல்லாம் நம்ம அந்த வாயு உள்ளே போகுதோ, வாய், தொண்டை, இந்த நுரையீரல், நுரை குழாய்கள், இந்த 4 தான் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படும். அப்புறம் வந்து அந்த ரத்தம் அந்த நுரையீரல் வழியாக ரத்தத்துக்கு போய் அதனால் வருங்காலத்தில் அந்த கேன்சர் வர்றது அதெல்லாம் அப்புறம் வரும். பட் இப்போ வருது இமீடியட் டெத் பார்த்திங்கன்னா எதனால் மரணம்? லங் அட்டாக் தான். அந்த புஷ்ஷு அந்த கேஸஸ் அடிக்கும்பொழுது லங் அட்டாக் தான். நல்ல காலம் அந்த அட்டாக்கு பெருசாக யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த டைமில் யாரும் அப்படியே அது வெளில வரும்போது இல்லை. பட் அது வந்து அந்த மாசு வந்து காற்றுல போய் எவ்வளோ பேரை எந்த அளவுக்கு பாதிக்க போதோ வருங்காலம் எதிர்காலம் தான் நமக்கு சொல்லும். சார், கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறீங்க. அதே கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இப்போ சிப்காட் தொழிற்சாலை இருக்குல்லையே, அது அமைக்கிறது கூட அங்கே இருக்கிற விவசாயிகளே எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் சிப்காட் தொழிற்சாலைகளை அமைப்போம்னு ஒத்தக்கல்ல நிற்கிறாங்க சார் இந்த அரசு. இது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எந்த ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளையும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நம்பர் 1. நம்பர் 2, விவசாயிகள் ஒரு பக்கம் சொல்கிறோம் உழவரால் தான் நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம், உழவர்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த உழைப்பாளியுடைய லேண்ட்லாம் எடுத்துகிட்டு அவன் நிலத்தை எடுத்துகிட்டு அங்கே சிப்காட்டை போடுறது அவ்வளவு நல்ல விஷயம். பட் நான் வந்து அந்த பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட்டை நான் ஒரு வாட்டி பார்க்கும்பொழுது அங்கே பார்த்தாங்கன்னா அந்த 12% மேலே அவங்க விவசாயி விளை நிலம் வாங்கல, விளை நிலத்தை எடுக்கல. சில சமயம் என்ன பண்ணுவாங்க துர்கா பிரசாத், நான் இந்த ஸ்பெசிஃபிக் குறிப்பான இதை நான் பார்க்கணும், 12% மேலே எடுக்க மாட்டாங்க. இந்த வரட்டு நிலம் இருக்கும், அது வந்து விவசாயி கையில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அது அவங்க ஒன்றுமே ஒரு 25 வருஷம் அவங்க ஒன்றுமே அது பயிரை போடாமல் அது வந்து பாலைவன நிலம் மாதிரி இருக்கிற நிலத்தை எடுத்து சிப்காட் கட்டுறது வந்து பிளானிங் கமிஷனுடைய ஒரு திட்டம். அதில் வந்து உண்மை இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற போல் அந்த திட்டத்தில் இருக்கிற உண்மை கிரவுண்ட் ஜீரோ ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் நமக்கு முன்னால் இருக்கிற கண்கூடியில் இருக்கிற அந்த விவசாயிக்கும் அது பாதிக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்து தான்
நம்ம முடிவெடுக்கணும். ஓகே சார். சார் அனதர் பிக் கன்சர்ன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் ரேபிஸ்னால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. இதற்கு என்ன சார் பண்ணுறது? பெரிய பிரச்சனை. அதாவது ரேபீஸ் வந்து 150 வருஷம் ஆச்சது கண்டுபிடிச்சி அப்போ இருந்து இது வரைக்கும் அதோட மார்ட்டாலிட்டி இஸ் 100%. கேன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேர் கேன்சர் இருந்துச்சுன்னா ஏறக்குறைய தோராயமாக பார்த்தா 50, 60, 70% க்யூர் பண்ணிடலாம். ஆனால் ரேபீஸில் வந்து 1% கூட க்யூர் பண்ண முடியாது. அதுவும் அந்த ஹைட்ரோஃபோபியா அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக காலி. அதுக்கு ஒரே ஒரு வழி தான், அந்த வைரஸ் போகிற இந்த எல்லா நாய்களும் ஆன்டி ரேபீஸ் வேக்சின், ஆன்டி டிஸ்டெம்பர் வேக்சின் கொடுத்தே ஆகணும். சார் ஒரு டேட்டா கூட என்ன சொல்லுதுன்னா 2018 இப்போ வரைக்கும் 2023 அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் இறந்துருக்காங்க. அதில் பாதி பேருக்கு மேலே அந்த வேக்சினே சரியாக போடலை அப்படின்னு. ஒருவேளை வேக்சின் போட்டால் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இல்லை. அதாவது இப்போ என்ன வந்து ஒரு நாய் கடிக்குது வச்சுங்களேன், அந்த நாய்க்கு ரேபீஸ் இருந்துச்சுன்னா, அதாவது என்ன தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா இருந்தால் கூட அந்த நாய்க்கு வந்து வேக்சின் ஒழுங்காக போட்டிருந்தால் அதுக்கு ரேபீஸ் வரக்கூடாது. ஒரு நாய்க்கு, நான் திருப்பி தெளிவாக சொல்கிறேன், ஒரு நாய்க்கு ரேபீஸ் வந்துச்சுன்னா அந்த ரேபீஸ் வேக்சின், இதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு அரசாங்க ஊழியரும் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வேலையை வந்து எப்படி அந்த அமோனியா கேஸ் மாசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆன்டி ரேபீஸ் வேக்சின் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த சரியான டெம்பரேச்சருக்கான ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் வந்து சரியாக இல்லைன்னா அந்த ஆன்டி ரேபீஸ் வேக்சினோட இது வந்து அதோடைய சக்தி கம்மியாகிடும். அது நம்ம வந்து ஒரு நாய்க்கு போடுறோம். நாய்க்கு போடுறது நாய்க்கு வந்து ஆன்டி ரேபீஸ் ப்ரொடெக்ட் ஆகுது, ரேபீஸ் வரும், ஒரு குழந்தைய கடிச்சிடும், குழந்தையும் இறந்துடும். காரணம் இது, அந்த ஃப்ரிட்ஜை செக் பண்ணாத ஒரு ஆள். அதாவது அந்த அன்னியன் படத்தில் காட்டின மாதிரி தான் எல்லாமே ஒரு செயின். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒர்க்கரும் நான் பண்ணுறது வந்து சமுதாயத்தை பாதிக்கும். கவர்மெண்ட் ஒர்க்கரில் எல்லாருமே சிட்டிசன்ஸே நம்ம பண்ணுறது வந்து சமுதாயத்தை பாதிக்குங்கிற ஒரு கோட்பாடு இருந்துச்சுன்னா ரொம்ப நம்ம நாடு வளரும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது சார். சச் அவேர்னஸாக இருந்தது. என்னோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பெறுந்தமைக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம் துர்கா. வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.